என்னடா காலையிலே தண்ணி அடிச்சுட்டு இருக்க? லைஃப்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணடா. ஒரு வேலை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும். எப்படி செய்யணும்? தெளிவாக செய்யணும். டேய் நீ செய்வடா. என்னடா காஞ்சி போன மாதிரி பேசுங்கிற? நீங்கள் எங்கே போகலாம்? போகணும். அந்த ஏரியாவில் போலீஸ் கொஞ்சம் டைட்டு. அதான் எலெக்ஷன் முடிஞ்சு மிஷின்லாம் வச்சுருக்கானுங்கள. ராணிமேரி காலேஜ் பின்னாடி தான் வீடு. போலீஸ் தொந்தரவு அதான். நான் வேணா போய் கேட்டவா? டேய் தண்ணி அடிச்சுட்டு சும்மா லூசுமா வளராதரா. வந்துட்டான் பெருசா. கடை போகிற கண்ணிக்கிட்டேவா? யாரு யாரு? ஏய் யார் அது? கேட்குறேன்ல, யார் அது? ஏ யாரு? நான் யார் தெரியுமா? ஏய் கண்ணன்டா, கடப்பார கண்ண. முன்னாடி கிட்ட வந்தா மூஞ்சி கிச்சன் எவனா வந்தாலும் வாடா. கத்திய வச்செல்லாம் விளையாடக்கூடாது. யாரு நீங்க? எங்க இருக்கீங்க? உன் பேர் என்ன? கண்ணா. அதுதான் திருட வந்திருக்க. ஹலோ, நீங்க யாருங்க? எங்க இருக்கீங்க? ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காலையிலே ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன். உள்ள வந்தவொடனே பழைய கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சே இல்லை, அதுதான் கேட்டேன். எங்க இருக்கீங்க? இதோ இங்க இருக்கேன் பாரு. எங்க? இந்த போட்டோல நான் தான் சுந்தர பாண்டியன். என் போட்டோவை யாராவது கண்டுக்கிறாங்களா பாரு. என் மருமக என் போட்டோவுக்கு மாலையை மாத்தி 6 மாசம் ஆச்சு. ஏன் தான் என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்களோ. இதுக்கு மாலையே போடாம இருந்திருக்கலாம்ல. அப்ப நீ ஆவியா? அஜரே ரேசித அஜரே. பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் மனுஷங்களோட பேச ரொம்ப நாளாச்சு, அதனால தான் உன் கண்ணுக்கு தெரியுறேன்.
ஆவி பேயெல்லாம் காவலுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். நான் சொல்லுறதாச்சே, ம் நீ இங்க திருடத்தானே வந்திருக்க. ம் ம் முதல்ல இங்கிருந்து 3 பொருளை கண்டிப்பா எடுத்துட்டு போயிடு. ம் ம் தம்பி, முதல்ல இந்த டிவியையும் ரிமோட்டையும் தூக்கு. ஒரு நாளைக்கு 15 சீரியல். என் மகனுக்கு சோறு போடணுங்கிற நினைப்பு கூட இல்லாம டிவியை பாப்பா. அப்பப்ப கரண்ட் கட்டான தான் அவனுக்கு சாப்பாடே. ஐ டிவி. அடுத்து இந்த பீரோவில் இருக்கிற பட்டு புடவையெல்லாம் பூக்காரியில இருந்து மீன்காரி வரைக்கும் எல்லார்ட்டையும் காமிச்சுக்கிட்டு இருப்பான். குழந்தைக்கு பாடம் சொல்லித் தரது கூட முக்கியமாவே எடுத்துக்க மாட்டான். இங்க இருக்கிற எல்லா புடவையும் தூக்கிடு. பட்டு புடவை. அப்புறம் இங்க இருக்கிற ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு போயிடு. என் பேத்தி மாலினி 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அவளுக்கு இவ்வளோ வெயிட், அதனால கண்டிப்பா எடுத்துட்டு போயிடு. தெரிஞ்சது தானே, மறுபடியும் போட்டு வேண்டியதுதான். ஆமாம், இதெல்லாம் நான் எடுத்துன்னு போயிட்டா உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஏ லூசு, என்ன யாரு கேட்க போறா? என்னத்தான் யாரும் பார்க்க முடியாதே. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா, ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. ஆடு ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா, ராஜா ஐயா, உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வா. சரிங்க, அப்போ நான் வர்றேங்கய்யா. சரி, உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. 9894123456. ஓ, இது கஷ்டமான நம்பரா இருக்க. ஏதாவது ஃபேன்சி நம்பர் வச்ச கூடாதா? அப்பப்போ போர் அடிக்கும் போது கூப்பிடுறேன். என்ன சரியா? சரிங்கய்யா. ஹலோ, டேய் எங்கடா இருக்கிற? நான் சொல்ல என்னவோ சொன்னேன், அங்கே போக முடியாது அப்படி இப்படின்னு. அங்கே போய் எல்லாம் பொருளையும் அழகாக தூக்கின்னு வந்துட்டேன் தெரியுமா? டேய், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, அந்த வீட்டில் ஒரு பேயை பார்த்தேன்டா. கடைசியில் பார்த்தா அது நமக்கு தோசை ஆயிடுச்சு. ஏய், இன்னைக்கும் காலையில சரக்கா போட்டியா? லூசுமா வளராம போனை வைடா. டேய், எப்போ குடிச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுறேன். சொன்னா மாட்டானுங்களே. எல்லாமே ஜீரோவாக இருக்கு. யாரா இருக்கான்? ஹலோ தம்பி தம்பி, நான் தான் சுந்தரபாண்டி பேசுறேன். ஐயா சொல்லுங்கய்யா. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்பா. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. என் பையன் ஊருக்கு போகும்போது சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாப்பா. நீ எங்கேயாவது தப்பிச்சு போயிடு, நம்ம மாட்டிப்போம் போல் இருக்குப்பா. டேய், கொள்ளையடிச்ச வீட்டில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபோன் நம்பரை வேற சொல்லிட்டு போயிருக்கிற. எவ்வளவு திமிரு உனக்கு? டேய், கையை நீட்டுறா, நீட்டுறா கைய, நீட்டுறா கைய. பேய் கூடலாம் கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு.